ஸ்டாலின் ஃபோன் பண்ணி பேசியிருக்கார் அஜித்குமார் அம்மாட்டையும் அஜித்குமார் தம்பிகிட்டையும். அந்த ஃபோன் பண்ணி பேசின அந்த அற்புதமான காட்சியை பாருங்கள், இந்த வீடியோவை பாருங்கள். மாலதி அவங்க அம்மாவும் தம்பி இருக்காங்க. சரி 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 அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறேன். பேசுங்க, சிஎம் பேசுகிறாங்கம்மா. ஹலோ வணக்கம்மா. ரொம்ப சாரிம்மா, தைரியமா இருங்க. ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன், சீரியஸாக ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். என்ன பண்ணுமோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணி விட சொல்கிறேன். மந்திரி பார்த்து பாரு, தைரியமா இருக்குமா, தைரியமா இருக்கு. கூப்பிடாத வந்துருச்சு, பேசலாம், தைரியமா இருக்கு. நான் அந்த அவர் தம்பி இருக்காப்புலண்ணா. தம்பி சார், நவீன் பேசுகிறேன் சார். வணக்கம் வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம். நடக்கூடாது நடந்துருச்சு, தைரியமா இருங்க. நான் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். என்ன ஹெல்ப் பண்ண சொல்றேன் உங்களுக்கு, அமைச்சர் சொல்லி தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. ரொம்ப ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். ரொம்ப சாரி, அடித்து கொன்னதுக்கு சாரி, ஒரே வார்த்தை. என்னது, பஸ்ஸில் போகும்போது இடித்தா நம்ம சொல்லுவோம் சாரி, யார் மேலேயாவது கைப்பற்றினா சாரி, சின்ன சின்ன விஷயங்களுக்கு சாரி சொல்லலாம். போலீஸை வச்சு அடித்து கொன்னதுக்கு முதலமைச்சர் சாரிங்கிறாரு, அதுவும் ஃபோனில். எத்தனையோ பேருக்கு இறந்ததுக்கு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த இதில் நேரெல்லாம் போய் வீட்டுக்கெல்லாம் போய் ஆறுதல் கூறினதை நம்ம பார்த்தோம். குறைந்தபட்சம் இதில் நேராக அஜித்குமார் அவங்க அம்மாவையும் பார்த்து இவங்களையும் பார்த்து நேரில் ஆறுதல் சொல்லியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஏன்னா கொலை செஞ்சதே காரணமே நீங்கள் தானே, உங்கள் காவல்துறை தானே. பாவம் இப்போ தான் தெரியுது, எல்லாம் காவல்துறை மேலே பழிய போட்டான். ஏன் அடித்தான், என்ன அழுத்தம், இதெல்லாம் யோசிங்க. அதனால் அப்படி பேசிட்டு இங்கே கட்ட பஞ்சாயத்து பெரிய கருப்பன் வந்துட்டார். இங்கே பெரிய கருப்பன் என்ன பண்ணிட்டார், பேசி முடிச்சு அவர் ஸ்டாலின் ஃபோன்லேயே சொல்கிறார், உங்களுக்கு ஒரு அரசாங்க வேலை நிச்சயம் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அறிக்கை விட்டார். அஜித்குமார் தம்பிக்கு அரசாங்க வேலை, ஒரு இலவச வீட்டுமனை, அது வேறு இலவச வீட்டுமனை ரெண்டும் கொடுக்குறேன்ட்டு. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க கோர்ட்டில் சாட்சி சொல்லாமல் இருக்கணும், சுயநலம், வேறு பொதுநலம் இல்லை. பாவம் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு செய்யணுங்கிறது இல்லை, இவங்களை கையில் போடணும். அதனால தான் முதலையே கட்ட பஞ்சாயத்து, பெரிய கருப்பு ஆளுங்கள்லாம் போய் இங்கே கட்ட பஞ்சாயத்து பண்ணி, கட்ட பஞ்சாயத்தின் மூலம் ஒரு அரசாங்க வேலை, அதுக்கப்புறம் இலவச வீட்டு மனைன்னு கொடுத்துட்டாங்க.